ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வாங்க, இன்றைக்கு நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனாலே அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்போது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமாயிற்று. நாம் வாசித்த வேத பகுதி நம் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு பகுதியாகும். இந்த பகுதியிலே என்ன சம்பவத்தை குறித்து வேதம் குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்த பிறகு வனாந்திரத்திலே 3 நாட்கள் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். தண்ணீர் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்பொழுது அவர்கள் மாரா என்கிற ஒரு ஊருக்கு வந்தபோது அங்கே அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. ஆனால் அது மதுரமாய் இல்லாதபடிக்கு கசப்பாய் இருந்தது. அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியாமல் இருந்த சூழ்நிலை. அப்போது ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். மோசேவை நோக்கி முறையிட்டாங்க. அப்போது மோசே தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் மோசேவுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீருக்குள்ளே போட்டபோது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சோதித்து ஆண்டவர்களுக்கு ஒரு நியாயத்தை அவர்களுக்கு கற்பித்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை தாகம், தண்ணீர் வாழ்வதற்கு தாகத்தோடு கூட இருக்கிறாங்க. இந்த தண்ணீர் மட்டும் இல்லைன்னா மக்கள் மரித்து போவது அதிக நிச்சயம். ஆம், அநேக மருத்துவர்கள் சொல்றாங்க ஆகாரம் இல்லாமல் கூட நிறைய நாள் வாழலாம் என்று சொல்லி. ஆனால் தண்ணீர் இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வாழ முடியாததுக்கப்புறம் இறந்து போவாங்கன்னு சொல்லி. ஆகினாலே தண்ணீர் வாழ்வதற்கு மிக முக்கியமானது. இந்த ஜனங்களை பார்க்கும்போது 3 நாட்கள் அலைந்து திரிந்தாங்க வனாந்திரத்திலே. இப்போது அவர்களுக்கு தாகத்தோடு இருக்கிறாங்க. தாகத்தின் கொடுமை என்ன என்பது நமக்கு தெரியும். தாகத்தின் கொடுமை மிகவும் மோசமானது. வனாந்திரத்தில் பிரயாணம் பண்றவங்க எப்போதும் 2 ஒட்டகங்களை அழைத்து கொண்டு போவாங்களாம். எதுக்கு தெரியுமா? வனாந்திரத்தில் தண்ணி இருக்காது. அந்த இடத்துல தண்ணீர் தீர்ந்து போய் இவர்கள் சாகிற நிலைமைக்கு வந்தா ஒரு ஒட்டகத்தை கழுத்து அறுத்து ஒட்டகத்துக்குள்ள ஒரு ரூமன் என்கிற ஒரு பகுதியில தண்ணி அது சேமித்து வைக்குமா. அதனால தான் ஒட்டகம் 40 நாள் தண்ணி குடிக்கலனா கூட அது வாழும். ஏன்னா அது வயிற்றுக்குள்ள ஒரு பகுதியில் அது தண்ணி சேமித்து வைத்து கொண்டிருக்கும். அதை அறிந்த இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒட்டகத்தை கழுத்து அறுத்து தண்ணி எங்கே சேமித்து வைக்குது என்று இவங்களுக்கு தெரியும். அதை பையை எடுத்து இவங்க குடிச்சு தண்ணீரை தாகத்தை தீர்த்து கொள்வாங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளோ பெரிய ஒட்டகத்தை கூட ஒரு சின்ன தாகத்துக்காக கொன்று விடுவாங்க. ஏன்னா தாகம் மிகவும் கொடுமையானது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவங்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். சமரிய ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் கொடுக்கிற தண்ணீரை பருகிறவனுக்கு ஒரு காலம் தாகம் அடையாது. ஆம், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராய் இருக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாகம், குடிப்பதற்கு தாகம், தண்ணீர் தேவை. ஆனால் அங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு தேவையான தண்ணீர் தாராளமாய் உண்டு. தண்ணீர் இருந்துச்சு, ஆனால் அதை குடிக்கிற நிலையிலே இல்லை. இன்னைக்கு கூட அநேகர் தங்கள் வாழ்கிறதுக்கு எல்லா வசதிகளும் இருக்கும். பணம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல வீடு, பங்களா, கார் எல்லாமே இருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியல, நான் செத்து போக விரும்புகிறேன், தற்கொலை செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அந்த வாழ்க்கை அவங்களுக்கு இனிமையாக இல்லை. இஸ்ரவேலுக்கு தண்ணீர் இருந்துச்சு, அது இனிமையாக இல்லை, குடிக்க முடியல. அந்த மாதிரி தான் நிறைய பேருடைய வாழ்க்கை கசப்பினால் நிரம்பிருக்கு. அந்த கசப்பான வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக
உன்னையும் என்னையும் தேடி அவர் வந்தார். இந்த சம்பவத்தை நாம் உற்று பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் தாகமாக இருந்தார்கள். அவர்கள் வாழ்வதற்கு தண்ணீர் மிகவும் அவசியம். ஏறக்குறைய 3 நாட்கள் அலைந்து திரிந்தார்கள் தண்ணீர் இல்லாமல். இங்கே பார்க்கும்போது அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அவர்கள் வாழ்வதற்கு அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் வந்த அந்த இடத்தை பார்க்கும்போது மாரா என்கிற ஊருக்கு இடத்துக்கு அவங்க வந்தபோது அங்கே ஏராளமான தண்ணீர் அவர்களுக்கு இருந்தது. வேதத்திலே வாசிக்கும் போது தண்ணீர் அங்கே இருந்தது. ஆனால் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த தண்ணீரை அவர்களால் குடிக்க முடியாதபடிக்கு அது கசப்பாக இருந்தது. குடிக்கக்கூடாதபடிக்கு கசப்பாக இருந்தது. பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்க்கும்போது அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு தேவையான தண்ணீர் அங்கே இருந்தது, மிகுதியாக இருந்தது. ஆனால் அந்த தண்ணீரை பார்க்கும்போது அது குடிக்க முடியாதபடிக்கு மிகுந்த கசப்புள்ளதாக இருந்தது. அவர்கள் குடிக்க முடியாதபடிக்கு முறுமுறுத்தார்கள். மோசே இடத்துல வந்து முறையிட்டார்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான தண்ணீர் தாராளமாய் இருந்தாலும் அது குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாக இருந்ததை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஜீவிப்பதற்கு ஏதுவான சகல வசதிகளை நம் வாழ்க்கையில் நாம் உடையவளாக இருந்தாலும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கசப்பாக இருக்கிறதா, இல்லை என்று சொன்னால் இனிமையாக இருக்கிறதா? நான் அநேகரை சந்தித்த போது சில நண்பர்கள் இப்படியா சொல்வார்கள், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, வருமானம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு இனிமை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை. நான் வாழ்வதற்கு பணம் பொருள் எல்லாம் எனக்கு இருந்தாலும் ஏதோ இந்த வாழ்க்கை எனக்கு கசப்பாக இருக்கிறது, என் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் இல்லை என்று சொல்கிறவர்களை நான் பலரை பார்த்திருக்கிறேன். இந்த உலகத்திலே கூட நாம் வாழ்வதற்கு ஜீவனத்துக்கு ஏதுவான சகலமும் நமக்கு இருந்தாலும் அவைகள் நமக்கு எப்படி இருக்கிறது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர்களுக்கு தண்ணீர் தேவை. தண்ணீர் அங்கே இருக்கிறது, தாராளமாய் தண்ணீர் இருக்கிறது. ஆனால் அந்த தண்ணீரை பார்க்கும்போது அவைகள் குடிக்க முடியாதபடிக்கு கசப்பாக இருக்கிறது. நம்மை சுற்றி அநேக வசதிகள் நமக்கு இருந்தாலும் அநேக செல்வங்கள் நமக்கு இருந்தாலும் அவைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் குடிப்பதற்கு மதுரமாக இருக்க வேண்டும். தண்ணீர் தேவைப்படுகிறவர்களுக்கு தண்ணீரை காண்பித்தால் மட்டும் போதாது. உதாரணத்துக்கு தாகமாயிருக்கிற ஒரு மனுஷன் கப்பலில் பிரயாணமாய் போகும்போது அவனை சுற்றி ஏராளமான தண்ணீர் அவனுக்கு இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை அவனால் குடிக்க முடியாது. அது உப்பு கரைசலாக இருக்கும். மனுஷனுக்கு தேவையான இனிமையான தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது இனிமையாக இருக்க வேண்டும். மனுஷன் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இனிமையானதாக நல்லதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவனாலே சந்தோஷமாக இருக்க முடியும். உப்பு கரைசலை உப்பு தண்ணீரை யாரும் குடிக்க முடியாது. அப்படி குடித்தாலும் மரித்து போவார்கள் என்று அநேக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். ஆகினாலே நம்மை சுற்றி அநேக தண்ணீர் இருந்தாலும் அவை எப்படி இருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அதிகமான தண்ணீர் இருந்துச்சு, ஆனால் அவைகள் குடிக்கக்கூடாதபடிக்கு கசப்பாக இருந்துச்சு. இந்த கசப்பு என்கிறதுக்கு சிறந்த ஒரு உதாரணத்தை நாம் வேதாகமத்தில் பார்க்கும்போது ரூத் என்கிற புஸ்தகத்திலே நகோமி என்கிற ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கலாம். ரூத் 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கும் போது நகோமி மோவாபிய தேசத்துக்கு போய் அங்கே தன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளையும் இழந்து திரும்பவும் எருசலேமுக்கு அவள் வரும்போது ஜனங்கள் அனைவரும் பார்த்து இவள் நகோமி தானே என்று சொன்னபோது அவள் சொன்னார், என்னை நகோமி என்று அழைக்காதிருங்கள், எனக்குள்ளே இனிமை எதுவும் இல்லை, என்னை மாறாள் என்று அழையுங்கள். தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், அதனாலே என் வாழ்க்கை கசப்பாய் மாறினது, என்னை மாறாள் என்று கூப்பிடுங்கள் என்று நகோமி சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நகோமி அவளுடைய பேருக்கு அர்த்தம் இனிமையானவள். அவளுடைய வாழ்க்கை இனிமையாக இருந்துச்சு. சில நேரங்களில் எருசலேமிலே பஞ்சம் உண்டான போது நகோமி என்ன செய்தால் தெரியுமா? இந்த தேசத்திலிருந்து நாம் மோவாபி தேசத்துக்கு போகலாம், அங்கே போய் நன்றாய் சம்பாதித்து அங்கே சுகமாய் வாழலாம் என்று சொல்லி போனாள்.
உண்மைதான், அந்த இடத்துல பஞ்சமில்லை, அந்த இடத்துல நல்ல வேலை கிடைச்சது, அந்த இடத்துல 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தார்கள். திருமண கோலம் அங்கே வாத்தியங்களோடு கூட சந்தோஷமாக நடந்துச்சு. எல்லாமே வாழ்க்கை அங்கே இருந்துச்சு. ஆனால் முடிவு என்ன என்று பார்க்கும்போது அவங்க வாழ்ந்த வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை. எல்லாம் இழந்தாங்க. தன்னுடைய கணவனை இழந்தாங்க, 2 குமாரர்களை இழந்தாங்க. எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கை கசப்பாகி மறுபடியும் எருசலேமை தேடி தேவனுடைய நகரத்தை தேடி வந்தாங்க. அப்போது அவங்க சொல்றாங்க, அங்கே எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் எல்லாம் கசப்பாய் மாறினது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கு முன்பாய் அநேக காரியங்கள் இருக்கலாம், தோன்றலாம் நன்றாக. ஆனால் அவைகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜீவனத்துக்கு ஆரோக்கியமா இருக்கிறதா? நமக்கு தேவையா இருக்கிறதா? இல்லை என்றால் கசப்பா இருக்கிறதா? இஸ்ரவேல் ஜனங்கள், அவர்களுக்கு தண்ணீர் தேவையான தண்ணீர் தாராளமாய் உண்டு. ஆனால் அவைகள் குடிக்க கூடாதபடிக்கு கசப்பா இருந்துச்சு. உங்களுடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்களோடு, கசப்பான சூழ்நிலையோடு கூட நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? வாழ்க்கையிலே கசப்பை நினைத்து முறுமுறுத்து கொண்டிருக்கிறாயா? இந்த ஜனங்கள் அப்படி முறுமுறுத்தார்கள். மோசேவுக்கு அது தெரிய வந்தது. அப்போது மோசே என்ன செய்தான் தெரியுமா? வேதம் அழகாய் சொல்லப்படுகிறது. இதற்கான தீர்வை காண்பதற்கு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக கசப்புகள் நமக்கு நேரிடும் போது, அநேக பிரச்சனைகள் நம் வாழ்க்கையில் குறிப்பிடும் போது நாமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, கர்த்தரை நோக்கி தீர்வை பார்க்க வேண்டும். மனுஷரிடத்தில் அல்ல, மற்றவர்களிடத்தில் அல்ல, நண்பர்களிடத்தில் அல்ல, உறவினரிடத்தில் அல்ல, கர்த்தரிடத்திலே தீர்வை காண அவரை நோக்க வேண்டும். மோசே அதை தான் செய்தார். கர்த்தரை நோக்கி தீர்வுக்காக சென்றார். நடந்தது என்ன? ஆண்டவர் எப்போதும் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் எப்போதெல்லாம் ஆண்டவரிடத்தில் போய் செபிக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக இருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஒரு மரத்தை மோசேக்கு காண்பித்தார். கர்த்தர் ஒரு மரத்தை மோசேக்கு காண்பித்த போது அந்த மரத்தை எடுத்து அந்த கசப்பாய் இருக்கிற அந்த தண்ணீரிலே குடிக்க கொஞ்சம் கூட போதுமானதா இல்லாதபடிக்கு அருவருக்கிற அந்த வாழ்க்கையிலே ஆண்டவர் காண்பித்த அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட போது அது மதுரமாய் மாறினது. இந்த இடத்துல பார்க்கும்போது அழகாய் வசனம் சொல்லுது, மோசேவுக்கு ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த இடத்துல நிறைய மரம் இருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். ஆண்டவர் காண்பித்ததை மோசே எடுத்து அந்த தண்ணீரில் போட்டார். ஆம், இன்றைக்கு கூட நிறைய மரங்கள், நிறைய தீர்வுகள் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனால் எல்லா மரமும் நம் வாழ்க்கையில கசப்பை நீக்குவதில்லை, நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை, நமக்கு தேவையான ஜீவனை கொடுப்பதில்லை. கர்த்தர் எதை காண்பிக்கிறாரோ அதை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் பார்க்கும்போது அநேக வழிகள் உண்டு. அவைகளிலே ஆண்டவர் சில வழிகளை காண்பிக்கிறார். நீ இந்த வழியாய் செல், இதை பின்பற்று என்று. அவர் காண்பிக்கிற அந்த செடியை எடுத்து நம் வாழ்க்கையிலே நாம் போடும்போதுதான் நம் வாழ்க்கை இனிமையாய் மாறுகிறது. இன்னும் சில வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், கசப்பாய் இருக்கிற அந்த தண்ணீரிலே, அதாவது கசப்பான வாழ்க்கையுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே இனிமை பிறக்க வேண்டும் என்றால், மதுரமாய் மாற வேண்டும் என்றால் ஒரு மரத்தை அதுக்குள்ளே போட வேண்டும். வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த மரம் வேறு எதுவுமே அல்ல, சிலுவையின் மரம், கிறிஸ்து இயேசு என்கிற அந்த மரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தண்ணீரிலே நாம் போடும்போது அப்போது நம் வாழ்க்கை இனிமையாய் மாறும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கை கசப்பாய், கண்ணீரோடு, துக்கத்தோடு, கவலையோடு இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிடிக்காமல் நீங்கள் உங்களை மாய்த்துக்கொள்ள தீர்மானம் பண்றீங்களா? கசப்பான உன் வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே 2000 வருடங்களுக்கு முன்பாக 2 ஆணிகளிலே அடிக்கப்பட்டவராய், கைகளிலே கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டவராய், தலையிலே முக்கியம் சூடப்பட்டவராய் அவர் மரத்திலே நமக்காக தூக்கப்பட்டார். மரத்திலே ஜீவனை விட்டார். அந்த மரம், பிதா காண்பிக்கிற அந்த மரம் கிறிஸ்து இயேசு என்கிற அந்த மரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னா, உங்கள் வாழ்க்கையிலே நீங்க
அனுமதிப்பீங்க சொன்னால் அந்த கிறிஸ்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவாருன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்புகள் மாறி, எல்லா துக்கங்கள் மாறி, எல்லா பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற அந்த மரம் போதுமானதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், கசப்போடு இருக்கிற உன் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இது இருதயம் என்னும் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணி அவனை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, உன் வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மாறாவை போல கசப்பாக இருக்கிறதா? ஐயோ, இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியல, இதை கொஞ்சம் கூட குடிக்க முடியல என்று நீ உன் வாழ்க்கையை வேறு பாதையிலே மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கை மதுரமாய் மாற்ற இயேசு 2000 வருடங்களுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையிலே அந்த மரத்திலே அவர் மரித்தார். அந்த மரத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதியுங்க, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் போடுங்க. உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். இந்த காலை வேளையிலே அப்படி கசப்பாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற அந்த மரமாகிய சிலுவையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? இயேசுப்பா, அந்த வேலைக்காக துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு தேவையான தண்ணீர் முன்பாய் திரளாக இருந்துச்சு, ஆனால் அதை குடிக்க முடியல. கசப்பான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரே, நீ காண்பித்த மரம், சிலுவையின் மரம், அந்த தண்ணீருக்குள்ளே விழுந்தபோது ஆண்டவரே, அந்த கசப்பான தண்ணீர் இனிமையாய் மதுரமாய் மாறினது. அதே போல் ஆண்டவரே, இன்றைக்கு கூட அநேக கசப்புகள் மத்தியிலே, கவலையின் மத்தியிலே, கண்ணீர் மத்தியில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே சிலுவை மரமாகிய கிறிஸ்து அவர்களுக்குள் பிரவேசிக்கிறார்கள். கசப்பை மாற்றி மதுரமான வாழ்க்கையை கட்டளிடும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களில் எதையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருந்து தெய்வ வருகை மட்டுமே நடத்துவதாக, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.